أشهد أن محمد نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من حسن إسلام المرء تركه ما لا يعنيه، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் கருணையும் சலாமிலும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இஸ்லாத்தை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிர்களை கூட மதிக்காமல் உடம்புகளை எல்லாம் இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த துணை சஹாபாக்கள், அவர்களை பின்துயர்ந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் இஸ்லாத்துடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. உடைய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அல்லாஹ்வின் மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை பயந்து, விசேஷமாக தனிமையில் இருக்கக்கூடிய நிலைமையில், நாலு சிவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுமாறு முதலாவதாக அடியானுக்கும் அப்பாதங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். அன்னைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசுத்தமான, கண்ணியமான, சிறப்பான, அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்ட ஒரு மார்க்கமாம் இஸ்லாத்தை தந்து எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். குர்ஆன் சொல்லுது: இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இஸ்லாம் மாத்திரம். இரண்டுக்குரிய கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கேட்காமலே வழங்கினார். இன்று முஸ்லிம்களாகிய நாங்கள், அது முஸ்லிம் நாடாக இருந்தாலும் சரி, அந்நியர்கள் வாழக்கூடிய நாடாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் ஊர்களில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அந்நிய அதாவது இதர மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, பலவிதமான பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்குரிய கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் கயாமத்துடைய நாள் நெருங்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது மக்களுக்கு மத்தியில் சிறிய பெரிய அடையாளங்களை எல்லாம் ஒவ்வொரு காலாங்கள் வெளிப்படுவது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவார். அதை இன்றைக்கு நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்தானோ அந்த கணத்திலிருந்து, அந்த நொடியிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 வருட முயற்சியில் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கினார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களும் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், அவருக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள்,
இஸ்லாத்துடைய அடிப்படையை, சுன்னத்துகளை, வழிமுறைகளை குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூஷிகு அய்யதி அலன் நாஸி ஸமான், முஸ்லிம்களுக்கு ஒரு காலம் வரும். இந்த காலம் எப்படி இருக்கும் என்றால், முஸ்லிம்கள் பெயரளவில் மாத்திரம் முஸ்லிம்களாக இருப்பாங்க. அதிகமானவருடைய வாகனங்களில் பின்னால் இருக்கக்கூடிய கண்ணாடியை எடுத்து பார்த்தால் பவர் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வான் எல்லா சக்திக்கும் உரியவன் என்பதாக எழுத்தளவில் எழுதியிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்துவமோ, அல்லாஹ்வுடைய கண்ணியமோ, அல்லாஹ்வுடைய பவரை பத்தி, அல்லாஹ்வுடைய சக்தியை பத்தி இருக்கக்கூடிய அந்த பயம் உள்ளத்தில் கிடையாது. பேரளவில் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால், அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தையே வெளிப்படுத்துவதற்கு வெட்கமாக. ஒரு சிலர் கேட்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைக்கு பிள்ளை கிடைச்சி விட்டால் அவருடைய பிள்ளைக்கு முஹம்மது என்ற பெயர் வராமல் சொல்லட்டா பேர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது சகோதரர்களே? முஸ்லிம் என்ற அடையாளத்தையே வெளிப்படுத்துவதற்கு பயப்படக்கூடிய ஒரு சமூகம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி காட்டினார்கள். லா யபகா மினல் இஸ்லாம் இல்லா இஸ்முஹு. முஸ்லிம்கள் அதாவது இஸ்லாம் பெயரளவில் மாத்திரம் தான் இருக்கும் என்பதாக சொல்லி காட்டினார். பெரியவர்களே, சகோதரர்களே, ஏன் முஸ்லிம் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு பயப்படுகிறோம்? ஏன் முஸ்லிம் என்ற பெயரை சுமத்தாட்டுவதற்கு பயப்படுகிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் எதிர்பார்க்காமல் தந்த மார்க்கம் சகோதரர்களே. அவர் முஸ்லிமாக இருந்தால் அவர் உலகத்தில் என்ன அட்டூழியங்கள், பாவங்கள், அநியாயம் செய்தாலும் அவருடைய தவறுகளுக்கு, அவருடைய பாவத்துக்கு கியாமத்துடைய நாளையில் அவன் செய்த தவறுக்கெல்லாம் நரகத்தில் அவனை போற்று அந்த அதாபு கொடுத்ததற்கு பின்னால் அவன் முஸ்லிம் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அல்லாஹ் அவனை சொர்க்கவாதியாக மாற்றுவான். முஸ்லிம்கள் என்றவங்க லேசான மக்கள். இஸ்லாத்துடைய பாக்கியம் என்பது லேசான பாக்கியம் இல்லை. லா யபகா மினல் இஸ்லாம் இல்லா இஸ்முஹு வலா யபகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் எழுத்தளவில மாத்திரம் இருக்கும். குர்ஆன் எழுத்தளவில மாத்திரம் இருக்கும். குர்ஆனை படிக்க ஆசை இல்ல, குர்ஆனை ஓதுன்ற ஆசை இல்ல, குர்ஆனுடைய கல்வி எங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆசை இல்ல. எங்களுடைய குடும்பத்துல யாராவது ஒரு ஆலிமாக ஆகிட்டா அவரை வேறொரு கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஆலிம் இருந்தாலும் பரவாயில்லை, ஆலிமுடைய கண்ணியமே உள்ளத்தில் இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் யாராவது 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், 7 பிள்ளைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமாக தந்தால் அதில் ஒரு மகனையாவது ஒரு மகளையாவது இல்முடைய அதாவது ஷரியத்துடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை படிப்பிப்பதற்கு ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறோம். மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வ ஹிய ஹராபும் மினல் ஹுதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதுகள் பெரும் பெரும் மாடிகளாக கட்டப்பட்டிருக்கும். அது நேர்வழியை விட்டும் தூரமாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த மஸ்ஜிதுகளில் என்ன நிகழ்வுகள் நடந்தது, எவ்வளவு மஷூராக்கள் நடந்தது, திருமண வைபவங்கள் நடந்தது, அதிகமான ஹதீஸ்கள், குர்ஆனை படிச்சு கொடுக்கக்கூடிய மதரசாக்களாக மஸ்ஜிதுகள் திகழ்ந்தன. ஆனா இன்னைக்கு துனியாவுடைய பேச்சுகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஹராமான மோசமான செயல்களும் நடக்கிறது மஸ்ஜிதுகள். நேர்வழியை விட்டும் மஸ்ஜிதுகள் இன்று இல்லாத ஒரு நிலைமை. மஸ்ஜிதுகளை மாடிகளாக, பெரும் பெரும் மாடிகளாக, ஒரு தட்டு 2 தட்டாக கட்டுவது கெட்டித்தனம் அல்ல. இந்த மஸ்ஜிதில் நடக்க வேண்டிய அமல் நடக்க வேண்டும். எப்பொழுது மஸ்ஜிதில் ஹராமான பாவமான துனியாவுடைய செயல்கள் உலகத்தில் செய்ய ஆரம்பிப்பார்களோ இது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல முஸ்லிம்களை அழிக்கிறதுக்காக வேண்டி இந்த முஸ்லிம் சாம்ராஜ்யம் இந்த உலகத்திலிருந்து இல்லாமல் ஆகணும் என்பதற்காக வேண்டி அதிகமான அந்நிய மக்கள், அதிகமான அந்நிய நாடுகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று திரட்டப்படும். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது போன்ற ஒரு நிகழ்வு நிகழுமா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
எப்படி அழைப்பார்கள் என்றால் அன் ததா அலைக்கும் கமா ததால் அக்கலத்து இலா கஸ்அதிஹா. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய நேரத்துல சஹனை வச்சுட்டு 4 பேர் உட்காருங்க, 5 பேர் உட்காருங்க, 6 பேர் உட்காருங்க, நாங்க எப்படி மக்களை அழைப்பு கொடுத்து ஒரு சஹனுக்கு செட் பண்ணி உட்கார வைக்கிறோமோ இதே மாதிரி முஸ்லிம்களை அழிக்கிறதுக்காக வேண்டி முஸ்லிம் அதாவது இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யம் இது உலகத்தில் நிலை நிற்க கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களை அடியோடு அழித்து நாசமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நியர்கள் மக்களை ஒன்று திரட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த நேரத்துல நாங்க மெஜாரிட்டிய குறைவா இருப்போமா, ஆட்கள் எண்ணிக்கையில குறைவாக இருப்போமா யா ரசூலல்லாஹ்? பல் அன்தும் யௌமஇதின் கதீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாள்ல நீங்க எண்ணிக்கையில குறை இல்ல, எண்ணிக்கையில மெஜாரிட்டியில கூடுவீங்க நீங்க. வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்லிம்கள் மெஜாரிட்டியில நீங்க கூட இருந்தாலும் எப்படி தெரியுமா இருப்பீங்க? கடல்ல அடிச்சுட்டு வரக்கூடிய நுரைகள் இருக்குது, அந்த நுரைகளை போலதான் இருப்பீங்க, எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படின்னா என்ன? வலன்சியன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாவத மின்கும். முஸ்லிம்களை பத்தின கண்ணியத்தை, மரியாதைய, பயத்தை காஃபிர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் புடுங்கி எடுத்து வீசிடுவான். வலயக்திபன்னல்லாஹு மின் குலூபிக்குமுல் வஹன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்களோட உள்ளத்துல ஒரு விதமான ஒரு பயத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். வஹன் சொல்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் போட்டுடுவான். சஹாபாக்கள் கேக்குறாங்க, மல் வஹன் யா ரசூலல்லாஹ்? வஹன் சொன்னா என்ன? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். துனியாவுடைய ஆசை, மௌத்த பத்தின வெறுப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்தா அவர் யோசிக்கிற ஒரு கடைக்கு 2 கடை எப்படி ஆக்குற, ஒரு வாகனம் இன்னொரு வாகனம் எப்படி எடுக்கிற, ஒரு காணிக்கு இன்னொரு காணி எப்படி வாங்குற. துனியாவுடைய மோகம் எவ்வளவு இருந்தாலும் போதாது, எவ்வளவு அல்லாஹ் தந்தாலும் அதை அக்செப்ட் பண்ற மனசு இல்ல. துனியாவுடைய ஆசை. மௌத்த பத்தி பேசினாலே பேசலாம். உங்களோட பேசின நேரம் மௌத்த பத்தி தான் பேசுவீங்க, வேற டாபிக் இல்லையா உங்களுக்கு? சிலாக்களுக்கு ஜனாசா வீடுகளுக்கு போறதுக்கு பயம், அங்க எங்கட உயிர் எடுக்கப்பட்டமோட ஒரு பயம், மௌத்த பத்தின ஒரு பயம். ஏன் மௌத்த பத்தி ஒரு பயம் வரும்? நாங்க மௌத்துக்கு இன்னும் ரெடி இல்லை, நாங்க இன்னும் மௌத்துக்கு இன்னும் தயாராக இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம்டா 2 நாளைக்கு முன்னால நாங்க எப்படி நாங்க ரெடி பண்றோம், அத போல அடுத்த நாள் மௌத்து வந்தா அந்த மௌத்துக்கு நான் இன்னும் ரெடி இல்லை, என்னால நாங்க இன்னும் தயார் செய்யல. மௌத்துண்டாலே பயம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினாங்க. எப்ப உங்களோட உள்ளத்துல துனியாவுடைய மோகமும் மௌத்த பத்தின பயமும் உங்களோட உள்ளத்துல வருமோ, காபிர்களோட உள்ளத்துல உங்களை பத்தி இருக்கக்கூடிய பயத்தை அல்லாஹ் புடுங்கி எடுத்துடுவான். மரியாதைக்காது, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்? இதுக்கு முன்னால் இருந்த காலங்கள்ல முஸ்லிம்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட், எவ்வளவு கண்ணியம். முஸ்லிம்களோட ஒரு வியாபாரம் செய்யறா ஆசை அவங்களுக்கு, முஸ்லிம்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யறா ஆசை. முஸ்லிம்கள் சொன்னா பேச்சு மாறுபாடு செய்ய மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. அன்பிற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி சில அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்திட்டு வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க, இவங்க நரகவாசிகள். ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுல ஒன்று சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியாத். சில பெண்கள் வருவாங்க கியாமத்துடைய நாள் இருக்கக்கூடிய நேரத்துல, ஆடை அணிந்திருப்பாங்க, ஆடை அணிந்தும் ஆடை இல்லாதவர்களாக, ஆடை அணியாதவர்களை போன்றிருப்பார்கள். அப்படின்னா முஸ்லிம்களுடைய அபாயாவை பாருங்க, முஸ்லிம்களுடைய டிரெஸ் பாருங்க, லேடிஸ் எவ்வளவு டைட்டா ஒடுக்குறாங்க.
அவங்கட உடம்புல இருக்கக்கூடிய மேனிகளை அதாவது வெளியில் இருக்கக்கூடியவங்க பார்த்து ரசிக்கக்கூடிய நிலைமையில ஆடை இருந்தா இவங்க நரகவாதி. ரசூல்ல நான் சொல்லல, ஹதீஸ் சொல்லுது. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போன்றோ. கணவன் ரசிக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அந்நியவங்க ரசிக்கிறாங்கண்டா நரகவாதி எங்கட வீட்டுல நான் வச்சு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. உம்மா அப்பா அதாவது தாய் ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. மனைவி ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. வெஸ்டர்ன் உடுப்பாக்கவான வீட்லயாக இருந்தாலும் மனைவி ஷோல் போட்டுதான் நீக்கும், பிள்ளைகள் ஷோல் போட்டுதான் நீக்கும். கட்ட உடுப்புடுக்கவான தொடைகள் கால் விளங்குற உடுப்புகளை சின்ன பிள்ளையா உடுப்பாக்கவான. இஸ்லாம் இதை விரும்புற இல்லை. அன்புக்குரிய கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத். இவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? மக்கள் இவங்கட பக்கம் சாயக்கூடிய அளவுக்கு தான் இவங்களோட செயல்பாடு. ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா. அதாவது சில ஒட்டகங்களை கண்டிக்கிறீங்களா? அந்த ஒட்டகங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல அந்த ரெண்டு திமில்களையும் அந்த திமில்கள் அங்காரம் டான்ஸ் ஆடி கொண்டுதான் நடக்கக்கூடிய இடத்துல அங்காலே போகும், இங்காலே வரும். அவனோட தலையில அதாவது ஒட்டகங்கள்ல முதுகுல அதாவது பெரிய ஒரு கெட்டி ஒன்று மாதிரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில பெண்கள் எப்படி தெரியுமா வருவாங்க கியாமத்துடைய நாள் வரக்கூடிய நேரத்துல அவங்களோட தலைகள் ஒட்டகத்துடைய திமில்களை போல வச்சிருப்பாங்க. சொல்லுவாங்க எப்படின்னா ரெப் கட்டுறது, அபாயா போட்டுட்டு பின்னால பெரிய ஒரு பொம்மையோட மாதிரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவன் நரகவாதி. கனவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த அடையாளங்களை எல்லாம் அடையாளப்படுத்திட்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெரிய அடையாளங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் காலையில சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பத்தி பேசுறாங்க. பேசக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. எந்த அளவுக்கு பயப்பட்டாங்கண்டா, எங்கட ஈச்சப்பழ மரங்களுக்கு பின்னால தஜ்ஜால் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறானோ தெரியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயந்தாங்க. சஹாபாக்கள் நிலைமை ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இருக்கக்கூடிய நேரத்துல தஜ்ஜால் வர மாட்டான். அப்படி வந்தால் அவனுக்கு எதிராக நான் போராடுவேன். நான் இல்லாத நேரத்துல வந்தா நீங்க அவனுக்கு எதிராக நீங்க போராட்டம் செய்வோம். அந்த நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நடுநடுங்கி கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல வந்த எந்த ஒரு நபியும் தஜ்ஜாலை பத்தி சொல்லாத சமூகம் இல்லை. ரசூலுல்லாஹ் பேசுறாங்க தஜ்ஜாலை பத்தி. பேசக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் நடுநடுங்கி கொண்டிருக்கிறாங்க. கேட்கிறாங்க சஹாபாக்கள், வமா லுசுஹு ஃபில் அர்த், யா ரசூலல்லாஹ் பூமியில எவ்வளவு காலம் இருப்பாங்க யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 யௌமா, 40 நாட்கள் உலகத்துல வாழுவான். யௌமுன் கஸனத்தின் வ யௌமுன் கஷஹரின் வ யௌமுன் கஜும்அத்தின் வ ஸாயிரு அய்யாமிஹி கஅய்யாமிக்கும். முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 நாள் உலகத்தில் இருப்பான். முதலாவது நாள் ஒரு வருஷத்தை போலிக்கும், இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போலிக்கும், மூணாவது நாள் ஒரு கிழமைய போலிக்கும், ஏனைய நாட்கள் உங்களோட இப்பிக்கக்கூடிய நாள் மாதிரி. சஹாபாக்கள் நன்மையில ஆசையுள்ளவர் கேட்டாங்க, யார சொல்லலாம் முதலாவது நாளுக்கு ஒரு வருஷத்தை போலிக்குன்னு சொன்னீங்களே, அப்ப நாங்க எப்படி யார சொல்லலாம் எங்களோட தொழுகை அமைச்சுக்கணும்? அந்த நேரத்துல நாங்க எங்களோட தொழுகை 5 நேரம் தொழுதா போதுமே யார சொல்லலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது நாள் ஒரு வருஷத்தை போலிக்கும்டா, அத நீங்க காலத்தை கணக்கிட்டு அந்த நேரத்தை கணக்கிட்டு தொழுகைகளை அமைச்சுக்கணும். அந்த நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமா இஸ்ராஉ ஃபில் அர்த், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் பூமியில் எவ்வளவு வேகமாக போகும்? கல் கைத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜாலுடைய வேகம் எந்த அளவுக்கு வேகம்டா, அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தை காற்று அடிச்சிட்டு போறத போல இவருடைய வேகம். அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்துல வருவான், கூட்டத்தாரத்துல வந்து சொல்லுவான், நான் தான் உடைய இறைவன், நான் தான் உடைய அல்லாஹ் வந்திருக்கிறேன். அந்த ஈமான்ல பலஹீனம் உள்ளவங்க சொல்லுவாங்க, அவனை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னு போடுவாங்க. ஃபயக்முரு ஸமா ஃபதும்திர் வல் அர்த ஃபதும்பித்.
தஜ்ஜால் வானத்தை பார்த்து சொல்லுவான், மலைய பொழிவீங்க. வானம் மலை பொழிவிக்க ஆரம்பிக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு. பூமியில பொக்கிஷங்கள் வெளியாக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு பொக்கிஷங்கள் வெளியாகும்டா, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா செடி கொடிகளும் முளைக்க ஆரம்பித்து விடும். அந்த நேரத்துல காபிர்களுடைய கால்நடைகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு பொறுத்த நிலைமையில தான் மாலையில வீடு. இன்னொரு கூட்டத்துல வருவான் தஜ்ஜால், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்க ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ தஜ்ஜால், உன்னை ஏற்றுக்கொள்ளேலா. இவன் எப்ப அந்த இடத்தை விட்டுட்டு வெளியாகிறானோ அந்த நேரத்துல அந்த முஸ்லிம்கள் இவனை ஏற்றுக்கொள்றதுக்கு மறுத்த மக்களிடத்துல ஈக்கக்கூடிய சொத்து செல்வம் எல்லாம் இல்லாமலாகி பஞ்ச நிலம் உண்டாகும். பஞ்ச நிலம் உண்டாகும். இந்த நேரத்துல முஸ்லிம்கள் பயப்படுவாங்க. வறண்ட பூமி இடத்துல வருவான் தஜ்ஜால். வந்து சொல்லுவான, அஹ்ரிஜி குனூஸகி, பூமியை உங்களுடைய பொக்கிஷங்களை வெளியாக்கி. பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் வெளியாக ஆரம்பிக்கும். எப்படி என்றால், அதாவது ராணி தேனிய தேன்ல ராணி தேனி நொடி. இந்த ராணி தேனிய எல்லா ஆண் தேனிகளும் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இதை போல பூமியுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் தஜ்ஜால சூழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு மாலிபனை கூப்பிடுவான், ரெண்டாக வெட்டுவான், அவர் அப்படியே உயிரிழந்துருவார். அதுக்கு பின்னால கூப்பிடுவான், பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய சிரிச்ச சொல்லி வெட்டு வருவான். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. அவனுக்கு அந்த பவர் இல்லை. இதெல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொண்டிருப்பான். இப்படி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய அட்டூழியங்களும் அநியாயங்களும் தலை நிமிரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குவான். டமஸ்கஸ் நகரத்துல கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை மினாராவுக்கு பக்கத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 மலக்குமார்களுடைய சிறகுல கையை வச்சுட்டு வந்து அப்படியே இறங்குவாங்க பூமிக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மௌத்தாகல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 2025 வருஷம் தெரியுமா? இந்த 2025 வருட காலம் எப்படி உருவாகிச்சு தெரியுமா? எத்தனை பேருக்கு? இஸ்லாமிய கலண்டர் 1448வது வருஷத்துல, அதாவது கலண்டர் ஆங்கில கலண்டர் எப்படி உருவாகிச்சு? அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை வச்சுதான் உருவாகிச்சு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் 2வது வானத்துல உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்துல ஒவ்வொரு வானத்துமாக கடந்து போகக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு நபிமார்களை மீட் பண்ணாங்க. 2வது வானத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறேன், இந்த 2 நபிமார்கள் இருந்தாங்க. அந்த வானத்துல மட்டும்தான் 2 நபி. எல்லா வானத்திலயும் ஒரு நபி தான் இருப்பாங்க. 2வது வானத்துல மட்டும் 2 நபி. ஏன்னா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்துல இவர் உலகத்துல அட்டூழியம் செய்யக்கூடிய அல்லாஹ் திரும்ப உலகத்துக்கு அனுப்புவான். அதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்திலிருந்து திரும்ப வந்துட்டாங்கன்னா அந்த வானம் எந்த ஒரு நபியும் இல்லாத ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்படும். அதனால அல்லாஹ் அந்த இடத்துல மட்டும் 2 நபியை வச்சிருக்கான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஷாம் தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் லுத்து. இந்த லுத்துன்ற மலையில வச்சு தஜ்ஜால புடிச்சு கொலை செஞ்சிருவாங்க. கொலை செஞ்சதுக்கு பின்னால ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த சமூகம் தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்ள மறுத்துச்சோ இந்த சமூகத்தில வைத்து அவனோட மூஞ்ச தடாவிட்டு சொர்க்கத்தை கொண்டு நன்மாரான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய ஆர்டர் வரும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்தை நான் அனுப்ப போறேன், அவங்களோட உங்களுக்கு யுத்தம் செய்ய இயலாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள், நீங்க இவங்களை கூட்டிட்டு தூர்சினா மலைக்கு போயிட்டு தூர்சினா மலைக்கு போய்த்துருவாங்க. இப்ப மலைகளிலிருந்து கூட்டம் பதியாகும். இவங்க எல்லா மலைகளிலிருந்தும் மிக வேகமாக வருவாங்க. முதலாவதாக வரக்கூடிய அணி தபர்ரியாக்னு சொல்லக்கூடிய ஒரு கடல், அதில் இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சு குடிச்சிருவாங்க. 2வது வரக்கூடிய பின்னால வரக்கூடிய கூட்டம் சொல்லுமா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல தண்ணி நிற்குமோ தெரியும், அந்த அளவுக்கு தாகத்தோட வருவாங்க. வந்து உலகத்தில் அநியாயங்கள் அட்டூழியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அன்பிற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நேரம் இல்லாத சுருக்கமா சொல்ல போறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் பெரிய அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ் அட்டூழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ் இவங்களை அழித்து நாசமாக்கி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களோட கழுத்துல பறவைகள் கொத்துறத போல ஒரு அதாபு உண்டாக்குவான்.
அதனால அந்த அதாபுலேயே காலையாக கூடிய எல்லா யஜூஜ் மஜூஜ் கூட்டங்களும் செத்து மடிச்சிருவாங்க. அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வர, அதாவது தூர் சீனா மலையில கீழே இறங்குவாங்க. இறங்கக்கூடிய நேரத்துல ஒரு ஜான் அளவுக்கு கூட கால் அடி வைக்க இடமில்லாம அந்த அளவுக்கு யஜூஜ் மஜூஜ் கூட்டத்துடைய சடலங்கள் பரவி துஆ செய்வாங்க. திரும்பியாக நாட்டம் தாங்க முடியாது யாருலாம் இந்த சடலத்தை எங்கேயாவது தூக்கி வீசியா. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டகத்துடைய கழுத்துகள் நீண்ட கழுத்துகளை போல நீண்ட கழுத்துகளுடைய சில பறவைகள் எல்லாம், இந்த பறவைகள் இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்துடைய சடலங்களை எடுத்துட்டு போயிட்டு அல்லாஹ் எங்க சொல்றானோ அங்க தூக்கி வீசிடுவாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை போய் அந்த மலையில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரம் செடி கொடிகள் வீடு வாசல்கள் எல்லாம் நிறை, பூமி கழுகப்படும், கண்ணாடி போன்று மின்னார். அன்பிற்குரிய கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி இருக்கக்கூடிய நேரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷாம் தேசத்தில் ஒரு குளிர்ந்த காற்று அனுப்புவான். இந்த குளிர்ந்த காற்று முஸ்லிம்களுடைய கமக்கட்ல படும். அது பட்ட கனவே ஒவ்வொரு முஸ்லிம்களாக அதே இடத்துல மரணமாகுவாங்க. அதுக்கு பின்னால காபிர்கள் மட்டும் உலகத்தில் அதாவது பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே எத்தியோப்பியாவில் இருந்த ஒரு கூட்டம் வரும் குட்டைக்காரர்களுடைய சில மக்கள் காபால கை வைக்க ஆரம்பிப்பாங்க. உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை முதலாவதாக படைச்ச இடம் காபா இருக்கக்கூடிய இடம். இந்த காபால கை வைப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு முன்னால ஒரு சமூகம் இந்த காபாவை உடைக்க வந்த நேரத்தில் அல்லாஹ் பறவைகளை கொண்டு பாதுகாப்பான். கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த எகிப்திலிருந்து, அதாவது எத்தியோப்பியாவிலிருந்து வரக்கூடிய குட்டைக்காரர்களுடைய இந்த வாலிபர்கள் அந்த காபாவை உடைக்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லுவான், முதலாவது சூர் ஊதுங்க, இவங்களுடைய அட்டூழியம் தாங்க முடியாது, முதலாவது சூர் ஊதப்படும். ஊதப்பட்ட கனவே அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய முதலாவது மனுஷன் யார் தெரியுமா? அவருடைய ஒட்டகத்துக்கு தண்ணி தொட்டியில சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில அவர்தான் அந்த சத்தத்தை கேட்பார். கேட்ட கனவை செத்து மடிந்து விடுவார்கள். அதுக்கு பின்னால் ஒவ்வொரு காபிர்களாக செத்து மடிந்து விடுவார்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உலகத்தையும் அழித்து நாசமாக்கி ஒரு முஸ்லிம்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லா படைப்பினங்களும் அந்த சத்தத்தை கேட்ட கனவை செத்து மடிந்து விடும் சகோதரர்களே. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், லியமுத் ஜிப்ரீல் வ மீகாயில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீங்கள் மரணமாகுங்கள். அந்த நேரத்தில் அர்ஷ் கேட்குமா, யா அல்லாஹ், இவ்வளவு பழமை வாய்ந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாமை மரணிக்க செய்கிறாயா? அல்லாஹ் சொல்வான், உஸ்குத் ஃபஇன்னி கதப்துல் மௌத அலா மன் கான தஹ்த அர்ஷி, அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுக்கும் மரணத்தை நான் எழுதிட்டேன். அதனால வாயை பொத்தி கொண்டிருக்கேன், ஒன்றும் பேச மாட்டேன், எல்லாரும் மரணமாகிடுவாங்க. அதற்கு பின்னால் அல்லாஹ் மாத்திரம் 40 வருடம் தனிமையில், 40 வருடம் அல்லாஹ் தனிமையில் இருப்பான். அல்லாஹ்ட கேள்வி அடுத்த தெரியுமா? அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் உலகத்தில் நீங்க சொன்னீங்க நான் தான் பவர், எந்த சக்தி தான் எல்லாம், என்னால தான் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னீங்களே, இப்ப பேசுங்க. உலகத்துடைய ஆட்சி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வே பதில் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய வல்லமை மிக்க அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை திரும்பவும் எழுப்பாட்டி சூர், இரண்டாவது சூர் ஊதப்படும். அந்த நாளில் எல்லா மக்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள். அதுதான் கியாமத்துடைய நாள். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்ட கணத்திலே ஓடிவிடுவார்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் ஏதாவது நன்மைகள் கேட்டு விடுவாங்களான்னு பயந்து நடுங்குவாங்களா? கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை
அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையையும் தந்தது யாரு நல்லமல் செய்றாங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்காக. எவ்வளவு சொத்து செல்வம் தேடிக்கிறோம், எவ்வளவு வாகனம் வாங்கிக்கிறோம், எவ்வளவு காணி சேர்த்து வச்சுக்கிறோம், இதை செக் பண்றது இல்ல. இந்த உலகத்துல கொஞ்சம் சின்ன சின்ன ஆசைகளுக்காக வேண்டி, சின்ன ஒரு டேஸ்டுக்காக வேண்டி எவ்வளவு பாவம் செஞ்சு முடியும், எவ்வளவு பாவம் செய்யறோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் உணர்வே இல்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் கவலையே இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த வாலிபர்களுடைய நிலைமை என்ன? எவ்வளவு பாவத்திலையும் ஹராத்திலையும் மோசமான விஷயங்களை அதாவது பாவிக்கிறதுல தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதிகமான வாலிபர்களுடைய நிலைமையை பார்த்தா மஸ்ஜிதுக்கு வாருங்க, உம்மா அப்பா தீனோட இருக்கக்கூடியவர், குடும்பம் தீண்டாரி. பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்தா மதுபானத்துக்கும் சாராயத்துக்கும் அதே மாதிரி போதை வஸ்துகளுக்கும் டேப்லெட்களுக்கும் குடுக்கும் தூள்களுக்கும் அடிக்ட் ஆயிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹம்ரு ஜும்மாஉல் இஸ்ம். சாராயம், மதுபானம், இந்த போதை வஸ்துகளே எல்லா பாவத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய பவர்